டிசிப்ளினே இல்லாத வாழ்க்கையில் டிசிப்ளின் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு பார்க்கறதுல இது இன்னொரு நாள். ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிற பர்சன் கிடையாது நான். இது வரைக்கும் நான் அப்படி இருந்ததும் கிடையாது. பட் இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனால அது அவசியமாயிடுமோன்னு நினைக்கிறேன். ஒர்க் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் ஐ வில் டூ இட். காலையில் எழுந்திரிச்சதும் என்னோட டியூட்டிஸை முடிச்சுட்டு ராகி கஞ்சி குடிச்சிட்டு திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஒர்க் பண்ணுற கேப்பில் எக்ஸை பாயில் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்தேன். இன்னைக்கு இதான் ப்ரோ நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல். நல்லா ப்ரோட்டீன் பேக் மீல்னால ப்ரீ ஒர்க் அவுட் கூட சாப்பிடல. இன்னைக்கு நான் பேக் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃபேவரட் எக்ஸசைஸ் இந்த டெட் லிஃப்ட் தான். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா வெயிட் போட்டேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் வித் அதர் வேரியேஷன்ஸ். ஒரு 6 வேரியேஷன்ஸ் போட்டேன். போட்டு முடிக்கும் போதே என்னோட லோவர் பேக்லாம் கதற ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு தான் தெரியும் அதோட விளைவுகள் என்னன்னு. என் ஒர்க் அவுட் ரொட்டீனில் எப்போவுமே காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ஐசோலேஷன் மூமெண்ட்ஸ் எப்போவுமே மிக்சராக தான் இருக்கும். அதுதான் ஒரு நல்ல ஒர்க் அவுட் ரொட்டீனோட எக்ஸாம்பிளுமே. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கார்டியோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே என்னோட குழுக்களை அடிச்சிட்டேன். ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு நமக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு யோசிச்சுட்டு போய் ரெடியாக ஆரம்பித்தேன். வந்து பார்த்தா என் ஒய்ஃப் எனக்கு நல்ல ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ணியிருந்தாங்க. நத்திங் ஃபேன்சி, அது ஒரு ப்ரோபயோட்டிக் கர்ட் பவுல் தான் அது. நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். நிறைய பேர் இன்னைக்கு மீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் ஸ்டூடியோவுக்கு போய் கொஞ்சம் ஷூட் பண்ணுற பிளானிங்கும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சாலட்ஸ் அண்ட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு இன்னையோட டேயை நான் முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஜஸ்ட் another simple day. Meet you tomorrow with some more discipline.